அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சதகத்துல் ஃபித்ர். நோன்பு பெருநாளை ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடின்றி அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் செய்துள்ள ஏற்பாடு தான் சதகத்துல் ஃபித்ர் எனும் நோன்பு பெருநாள் தர்மம் அல்லது ஜக்காத்துல் ஃபித்ர் எனப்படும். இதை பற்றின ஒரு ஹதீஸ்: அடிமைகள் அல்லாத மற்றவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர், பெரியோர் ஆகிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நோன்பு பெருநாள் தர்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். பேரிச்சம்பழம், தீட்டப்படாத கோதுமை ஆகியவற்றில் இருந்து ஒரு சாவு எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்தார்கள். மேலும் பெருநாள் தொழுகைக்கு மக்கள் புறப்படுவதற்கு முன்பே அதை வழங்கிட வேண்டும் எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டனர். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 1503வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் சொல்லப்படுவது சதகத்துல் ஃபித்ர் அப்படின்றது கட்டாய கடமை. இதை கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கணும். ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு கணக்கு பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே இந்த சதகத்துல் ஃபித்ரை வழங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் இந்த கடமையை ஒழுங்காக செய்வோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.